எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ரசம். வாங்க இந்த தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி ரசம் செய்கிறதுக்கு 2 ஸ்டெப்ஸை ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வைக்கணுங்க. அதில் முதல்ல 3 தக்காளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு சைஸு புளி. தக்காளியோடைய காம்பு பகுதியை நீக்கிட்டு பின்புறம் இது மாதிரி 4 கீறி விட்டுக்குங்க. அதை 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா 5லேருந்து 7 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு நிறுத்தி கரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இதுதான் தக்காளி ரசத்துக்கான பேஸு. தக்காளி ரசம் செய்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணுங்க. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 வரமிளகாய், 8 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது 4ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்த மசாலா இப்படி இருக்குங்க. மசாலா இப்போ நமக்கு ரெடி. 7 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறமா தக்காளி புளி 2ஐயும் நல்லா கரைச்சி விட்டு புளி தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. கரைச்சி எடுத்த இந்த புளி தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்க போகிறேங்க. அரைச்சி ரெடியாக வச்சுருக்க மசாலாவை நம்ம தாளித்து இந்த புளித்தண்ணியோடு சேர்த்துக்க போகிறோம். நான் புளித்தண்ணி கரைக்கையில் இன்னொரு கப்பு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிய விடுறேங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விட்டுக்குங்க. கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்க மசாலாவை போட்டு ஒரு 2 செகண்ட் போல் வதக்கிக்கிங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிட்டு ரெடியாக வச்சுருக்க தக்காளி புளி கரைசலை இந்த வதக்கின மசாலாவோட சேர்த்துக்குங்க. புளித்தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை நான் இந்த ரசத்தோடு சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சைடில் எல்லாம் நுர பொங்கி வர வரைக்கும் இதை நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்க போகிறோம். 8 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க எனக்கு ரசம் சைட்லெலாம் நுர பொங்கி வருதுங்க. இது மாதிரி சைடில் நுர பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஹையில் 1 நிமிஷம் போல் வச்சுட்டு அடுப்பை அணைச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய தக்காளி ரசம் அருமையாக ரெடி ஆயிருங்க. நாட்டு தக்காளி பயன்படுத்தினா இன்னுமே நமக்கு சுவையை தூக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான தக்காளி ரசத்தை நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சுலபமாக செய்யக்கூடிய இந்த தக்காளி ரசம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா குக் டு ஈஸி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.